அற்றினேன் உன் பாதத்தை வெற்றி தரம் திருச்செந்தூர் வேளவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கூறுதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூர ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். நம்ம ஸ்ரீ செந்தூர ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள், சந்தேகங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறுன தலைப்பு உதயமானது. என்னென்னா, ஜனனகான ஜாதகத்தில் நிலையான யோகங்கள் எது, சிறப்பான யோகம் எது, சிறந்த யோகம் எது அப்படிங்கிற ஒரு 3 கேள்வியை முன்னாடி வச்சுருக்கிறவங்க முன்னாடி. கல்வியா செல்வமா வீரமா அந்த டைப் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஜாதகத்தில் நிலையான யோகம் அப்படின்னு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஜாதகத்திலும் யோகமான காலங்களும் உண்டு, தோஷமான காலங்களும் உண்டு. யோகமான காலங்கள் சந்தோஷமாக இருக்கும், நம்ம எதை பற்றி நினைக்காம கவலை இல்லாமல் கடந்து போயிடுறோம். தோஷமான காலங்கள் கவலைகள் இருக்கும். பட் அதை எப்படி மீட் அவுட் பண்ணி வர்றோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிரத்தை எடுத்து போவதனால அது கொஞ்சம் கடினமாக தெரிகிறதுங்கிறது தான் இந்த பேசிக் கான்செப்ட். பட் எல்லா ஜாதகத்திலையும் நிலையான யோகங்கள் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பிறப்பே பெரிய யோகம் தானே. ஞானிகள் பிறப்பை தோஷமாக சொல்லுவாங்க, மனிதர்கள் பிறப்பை யோகமாக சொல்லுவாங்க. அப்போ பிறப்புங்கிறது யோகம்தான். ஏன்னா இன்னும் இன்றளவும் நம்ம மக்கள் சொல்லப்படுது தவம் இருந்து உன்னை பெத்தண்டா அப்படிம்பாங்க. அப்போ பிறப்புங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். வரமாங்கி வந்த சாமிடானி அப்படிம்பாங்க. அப்போ பிறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய யோகம். நிலையான யோகம்ங்கிறது ஜனன வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலங்கள் தான் நிலையான யோகம்ங்கிறது நான் சொல்ல வர ஒரு சிறு பாயிண்ட். அப்போ யோகம் நிலையான யோகமா? கண்டிப்பாக நிலையான யோகம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அந்த நம்ம காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நிலையான யோகம்ங்கிறது எல்லா ஜாதகத்திலையும் உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். சிறந்த யோகம் எது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது. ஏன்னா அது என்ன சிறந்த யோகம் அப்படின்னா, யோகங்கள்ங்கிற தலைப்பில் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். பஞ்சமகா புருஷ யோகங்கள் பார்க்குறோம், கெஜகேசரி யோகங்கிறாங்க, சந்திரமங்கல யோகங்கிறாங்க, தர்மகர்மாதிபதி யோகங்கிறாங்க, இன்னும் பரிவர்த்தனை யோகம், நீசமங்கராஜ யோகம், கிட்டத்தட்ட 500-700 வகையான யோகங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜோதிடத்தில் எல்லாமே யோகங்களாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தருத்திர யோகம் அப்படின்னு கூட தான் சொல்கிறாங்களே தவிர அது தோஷம்னு சொல்லவே படவில்லை. ஏன்னா அதுக்கு அவன் அந்த வினையை செஞ்சு வச்சுருப்பான், அதுக்காக விளைவை அனுபவிக்கிறான். ஸோ அதனால் எல்லா விஷயங்களும் யோகமாக தான் செய்திருக்கு. இருதாரம் அப்படின்னு நம்ம தோஷம் நான் சொல்கிறோம், ஆனால் அதுவும் அவனுக்கு ஒரு யோகம் தான். ஏன்னா அவனுடைய பார்வையில் ஒரு லைஃப் போயிடுச்சு, அடுத்த லைஃப் வந்துடுச்சுன்னு சந்தோஷம். நம்மளுடைய பார்வையில் அது தோஷமாக பார்க்கப்படுகிறோம். ஸோ அது கண்டிப்பாக யோகம் தோஷம் ரெண்டுமே இருக்க தான் செய்கிறது. ஸோ அது சரியான வழியில் இருந்தது தான் இங்கே பாயிண்ட். அது இல்லைன்னு தான் இங்கே கொஸ்டின் மார்க் வரும். ஒரு மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தான் சேர்ந்த சமுதாயத்திற்காகவும் உலக நலனுக்காகவும் சரியான வழியில் போனால் தான் அது எல்லா விதத்திலையும் சரியாக இருந்தால் மட்டுமே தான் அவனை சரியான மனிதனாக நம்ம ஜோதிடமும் தமிழ் கூறும் நல்லுலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஸோ அந்த வகையில் இருதார தோஷம் அப்படிங்கிறது மாறிட்டாங்கன்னா சட்டப்பிரகாரம் அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது தவறில்லைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் தவறு தான். அது அறம்ங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அது தவறு. சரி, அது அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். அப்போது சிறந்த யோகம் எது அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, நடந்து முடிந்த காலங்களில் நம்ம கற்றுக்கிட்ட வந்த பாடங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்த யோகம். உங்களுக்கு என்ன யோகங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஓரளவு சர்டன் பீரியடு தான் உங்கள் லைஃபுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் அது வாழ்க்கைங்கிறது ஒரு மேடு பள்ளம் கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. மேட்டுக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிறக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அந்த சிறந்த யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த யோகம் சில பேருக்கு லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கும். சில பேருக்கு டெம்பரவரி ஃபினாமில் நீர் குமிழி மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும். சில பேருக்கு ஒரு பாறை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நீர் பூர்த்த நெருப்பு மாதிரி இப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ சிறந்த யோகம்ங்கிறது நடந்து முடிந்த காலகட்டங்களில் நாம் கற்றுக்கிட்ட பாடங்கள் சிறந்த யோகமாக நான் சொல்கிறேன். சிறப்பான யோகம் எது அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலம் தாங்க ஐயா, நோ டவுட். என்ன தான் நீங்கள் இழந்திருந்தாலும் உங்கள்கிட்ட எதிர்காலம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட உழைப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி, சோர்வின்மை இது இல்லாமல் இருந்தாலே போதும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். இது சிறப்பான யோகம். நீங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லிட்டோம்னா இனி இந்த திசை முடிஞ்சு அடுத்த திசை வரட்டும் அப்படிம்பாங்க. சில காமெடியாக சொல்வது உண்டு. இந்த ஆணி போய் ஆவடி வந்துட்டால் டாப்பில் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. எதிர்காலம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கும்.
அதற்கு நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ ஒருத்தனுக்கு லைஃப் நல்லா இருக்குது, நம்ம லைஃப் நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்பது உண்டு. ஏன்னா இப்போ தோனி பிறந்த நாள்லையோ இல்லை ஏதாவது ஒரு பிரபலங்கள் பிறந்த நாட்கள்லையோ தான் நானும் பிறந்திருக்கேன், அதே நாள் அதே தேதி அதே வருடங்களில் பிறந்திருக்கேன், என் லைஃப் ஏன் மாறலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னென்னா, பேங்க்கில் பணம் இருக்குது. ஒருத்தர் போய் 10,000 பணம் எடுக்கிறார் அப்படின்னா பின்னாடி நானும் போய் எனக்கும் பணம் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவானா? கண்டிப்பாக தரமாட்டான். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் இது அப்படியே இப்படி அப்ளை பண்ணி பாருங்கள். அவர் அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறார், அவர் சக்ஸஸ் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தோனி நம்ம சொல்லக்கூடியது அவர் பெயர் பெறாத இடத்துலையும், அதாவது வெளியுலகத்துக்கு அவர் தெரியாத இடத்துலையும் அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அதை தக்க வைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் ஸ்டேபிளாக அந்த இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள் எந்த பிரபலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க கனவுகளுக்காக நேரங்களை செலவெடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பிரபலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் கனவுகளை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வந்தே தரும். இதுக்கு கவிஞர் ஐயா வாலி அவர்கள் ஒரு சிறு உதாரணம் சொல்லியிருந்தார். எந்த வேர்வைக்கும் உலகம் வேர் வைக்குமே அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம நதி போல் போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த எதிர்காலங்கிறது சிறப்பான இன்னும் தரமான யோகங்களை நமக்கு கண்டிப்பாக தரும். இதற்கு ஜோதிட ரீதியாக அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த நிலையான யோகம் எது, சிறந்த யோகம் எது, சிறப்பான யோகம் எதுங்கிறக்கான விஷயங்களை ஜாதக ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் திடீர்னு உதயமானது. ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, உறவினர்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லவனுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்லவனுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.